ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நினைக்கலாம் எப்படி வந்து 1/10 சேவ் பண்ணி வைக்கிறது, 10 ரூபா சம்பாதிச்சோம்னா அது எப்படி ₹1 சேவ் பண்ணி வைக்கிறது. ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிங்க, வேற ஒன்றும் இல்லை. உங்களோட எக்ஸ்பென்ஸ் செலவுகளில் எது வந்து நெசசரி, எது வந்து அதர்ஸ். நெசசரியை வந்து நம்ம எப்போதுமே அவாய்ட் பண்ண முடியாது. அது வந்து நம்மளோட சாப்பாடு, நம்மளோட வீடு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பென்ஸ் எக்ஸாம்பிள், பசங்க இருந்தாங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு, பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவு, இந்த இதையெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அந்த செலவுகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை தவிர்த்து அதர்ஸ்னு நம்மளுக்கு ஒரு சில செலவுகள் இருக்கும். அடிக்கடி வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது, தேவையில்லாத ஒரு காஸ்ட்லி ஐட்டம்ஸை பை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை அந்த 1% சேவ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே இந்த நெசசரி ஐட்டம்ஸை டச் பண்ணாமல் இந்த லக்ஸரி அதர்ஸ் ஐட்டத்தில் நம்ம மிச்சம் பண்ணி அந்த 1% சேவ் பண்ணிட்டோம்னா லாங் டேர்மில் வந்து இது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து என்ன செய்வோம்னா, நம்மளுக்கு எப்போயாச்சும் ஒரு இன்கம் வந்து ஒரு நிறையா வந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை எப்படி செலவு பண்ணணும்னு நினைப்போம். பட் அப்படி யோசிக்காமல் அந்த மாதிரி இன்கம் வர்றப்ப என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்க அந்த 1%ஓட இந்த அமௌண்ட்டையும் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் கூட போட்டு வைக்கலாம். போட்டு வச்சோம்னா லாங் டேர்மில் இப்போது குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை பேரில் அது ஒரு 10,000 இருக்கா, 20,000 லாங் டேர்மில் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு போட்டு வச்சிங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். ஸோ இது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அவங்க வந்து 1/10ல் 1% எப்படி சேவ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிச்சது. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியலை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.